ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இந்த வீடியோவில் எப்படி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற பட்டி பார்ட் எப்படி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோஸ்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணது போக மிச்ச கிளாத் 2 கிளாத் இருக்கும். ஸோ அந்த கிளாத்தில் நம்ம பட்டி கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு 2 கிளாத் எடுத்திருக்கேன். நம்மளோட பட்டி சைஸ் வர அளவுக்கு உள்ள துணியாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு ஐ ஹூக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். எதுக்குன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதோட ஹைட்டை கரெக்டாக அளந்து எடுத்துக்கிறேன். அளந்து எடுத்து அந்த ஹைட்டில் உள்ள ஒரு இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் டாட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு நம்ம போட் ஷேப்பில் அப்படியே கவுப்ப ஒரு டாட் நம்ம வரைஞ்சிக்கலாம். அந்த அளவை அப்படியே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக நீங்கள் உங்களோட ப்ளவுஸை நல்லா மடித்து தேய்ச்சி நீங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேலை வச்சு போட் ஷேப்பில் அதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்மளோட பட்டி ஷேப் நம்மளோட மார்புக்கு நேரம் நமக்கு போட் ஷேப்பில் தானே வரும். ஸோ அதனால் நீங்கள் அதை இப்படி முக்கோண ஷேப்பில் போட் ஷேப்பில் நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் 2 இன்ச்சு தையலுக்காண்டி விட்றேன். அதையும் நீங்களும் தையலுக்காண்டி 2 இன்ச் வச்சுக்கிறேன். இதுதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்ட லைன் நம்ம ப்ளவுஸோட அளவு. நெக்ஸ்ட்டு 2 இன்ச்சு விட்டு தையலுக்காண்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த போட் ஷேப்பில் வரைஞ்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, மேலே நம்ம தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சில் ஒரு சின்னதாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுலேயே கீழே ஒரு 1/4 இன்ச்சில் நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது நம்ம தைக்கிறதுக்கு. இப்போ உங்கள் ப்ளவுஸில் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் அந்த பட்டியோட ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ அந்த ப்ளவுஸில் நம்ம அந்த டக்கு பிடிக்கிறது கரெக்டாக மேலே கீழே 2 இடம் இருக்குது இல்லையா, அந்த 2 இடத்துல இருந்து ஹைட் எவ்வளவு அப்படின்றத நம்ம அந்த தையலுக்கு விட்டது போக அதுலேருந்து நம்ம ஹைட்டை மார்க் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் பகுதி. அடுத்து இந்த பக்கம் இடுப்புக்கு பகுதி இருக்குது இல்லையா, ஸோ அதோட ஹைட்டு எவ்வளவு அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அதோட ஹைட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 2 பக்கமும் ஹைட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. ஸ்கேலை வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சாச்சு. ஸோ டோட்டலாக நம்மளோட இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம ப்ளவுஸோட முன்பகுதி பட்டியோட அளவு. ஸோ 2 இன்ச்சு தையலுக்கு விட்ருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, கீழே மடித்து அடிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு 1.5 இன்ச்சில் விட்டுருங்க. இதுலேயே விட்டுறதுனால நீங்கள் விட்டுறலாம். எனக்கு இந்த பக்கத்தில் லைட்டாக துணி இல்லாத மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நான் 1/2 இன்ச்சு விட்டுட்டேன். துணி கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டேன். விட்டுட்டு இது அப்படியே நான் உங்களுக்கு இந்த இடத்துல நல்ல துணி லென்த்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு இன்ச்சு விட்டு மடித்து அடிச்சுக்கலாம். அதுலேயே மடித்து அடிச்சுக்கிற மாதிரி 1 இன்ச்சுக்கு விட்டுக்கலாம். இப்போ நான் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் படியாது, இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு நீங்கள் விட்டுக்கோங்க. நான் 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த பக்கத்தில் துணி இல்லாதனால கட் பண்ணிவிட்டு மடித்து அடிச்சுக்கலாம், தையல் மடித்து அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். துணி கட் பண்ணி அதே அளவுக்கு ஒரு சென்டிமீட்டர் ஒரு இன்ச்சில் கட் பண்ணி நான் தைச்சிக்கிறேன். உங்களுக்கு லென்த்தாக கரெக்டாக துணி இருந்தது அப்படின்னா அதுலேயே நீங்கள் ஒரு இன்ச்சுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். அதே போல் முன்பகுதியிலேயும் அந்த சின்னதாக பிசில் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு போக மேலே ஒரு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மார்க் அளவு கரெக்டான அளவு கீழே நம்ம தையலுக்கு போக தான் நம்ம எல்லாம் கரெக்டாக எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்டியோட அடிப்பகுதி எடுக்கும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸை வச்சு எடுக்கும் போது. இப்போ இதே அளவில் நீங்கள் 2 கிளாத்து கட் பண்ணி வேறு கிளாத் இருந்துச்சுன்னா வேறு கிளாத், இல்லை ப்ளவுஸ் துணியிலே இருந்தாலும் அதே எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேறு துணியை எடுத்து காட்டன் துணி எடுத்து இந்த அளவுலேயே நீங்கள் கரெக்டாக வெட்டி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அந்த துணியை போட்டு அது மேலே இந்த அளவை போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த மிடில் ஸ்டேஜ் வர இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம பட்டியை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டக்கு பிடிச்ச அளவு ஹைட் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நல்லா கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹைட்டு இல்லை ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே தான் கட் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை எவ்வளோ மிச்சமாக இருக்கோ அதை 1/2 இன்ச்சு கீழே கட் பண்ண.
ஸோ இதோட ஹைட்டையும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளோட பட்டி பீஸ் எடுத்து இதில் கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இல்லையா, நம்ம 2 பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் முன்னாடி வர்ற பகுதி உள்ளது நம்ம வந்து ஒரு கட் பண்ணியிருப்போம், மிடில் ஸ்டேஜ் பார்த்து கட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து கோடு போட்டிருப்போம், எது தையலுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு முன்பகுதியில் தையலுக்கு ஒரு கோடு போட்டிருப்போம். அந்த பகுதியை எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே பின்னாடி இதை வந்து இது மாதிரி நேராக உள்ளுக்க வந்து நடுவால் வந்து நம்மளோட ப்ளவுஸ் இருக்கணும். இந்த பக்கமும் வெளியில் வந்து உள்ளுக்கு போகிற தையலில் வந்துக்கிட்டு நம்மளோட லைனிங் கிளாத்தும் மேலே வந்து நம்மளோட ஒரிஜினல் கலரோட ப்ளவுஸ் கிளாத்தும் இருக்கணும். அந்த மாதிரி நேராக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே தையல் உள்ள பகுதிக்குள்ளே வந்து நம்மளோட கலர் கிளாத் வந்து இருக்குது. அது வெளி பகுதியில் வந்துக்கிட்டு நம்மளோட ஒரிஜினல் கிளாத் இருக்கும். ஸோ மடித்து திருப்பம் வந்து இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸோ அதை ரெண்டாக மறுபடியும் இப்படி இருக்குது இல்லையா, இதை வந்து நீங்கள் ரெண்டாக எடுத்து போட்டுக்கோங்க. இது மிச்சம் இருக்கிற துணியை வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா அந்த கிளாத் வந்து நான் சும்மா எக்ஸ்ட்ரா விட்டது தான். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரி பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸுக்கு தேவையான அளவு இதில் இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பட்டியோட முன்பகுதியோட அந்த கீழே வர இடுப்பு சுற்றளவையும் அடுத்து வந்து நம்ம மார்பு சுற்றளவையும் எவ்வளவுன்றதையும் நம்ம ப்ளவுஸ் அளவை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அது போக மிச்ச கிளாத் இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. மிச்சம் 2 இன்ச்சுக்கு நம்ம தையலுக்கு இருக்கான்னு பார்த்துட்டு மிச்ச கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்தையும் அண்டு வந்து கீழே வந்து கலர் கிளாத்தையும் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அந்த டாட் பிடிக்கிற இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் உள்ளுக்கு அதை மடிச்சு விட்டு நான் எந்த மாதிரி தைக்கிறேன்னு பார்த்துருப்பீங்க, அதே போலேயே தைச்சிக்கோங்க. இப்போ இது இந்த மாதிரி இருக்குது இல்லையா, ஸோ இதை அப்படியே போட்டு அப்படியே ஒரு மடிப்பு தையல் வந்து இதில் தைச்சி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது 2 இதையும் இதே மாதிரி நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. தச்சு எடுத்ததுக்கப்புறமா உங்களோட பட்டி எடுத்துக்கோங்க. அந்த பட்டியோட ஹைட் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் பட்டி கரெக்டாக அந்த டக்கு பிடிச்சது போக மித்த பட்டியோட ஹைட் இருக்கும் இல்லையா, அந்த ஹைட்டை நீங்கள் கரெக்டாக நம்ம ப்ளவுஸில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே மிச்சம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ இப்போ வந்து இதே அளவில் வந்து ஒரு 2 கிளாத் வந்து ஒரு இன்ச்சில் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி உள்ளுக்கு கூடி மடித்து அடித்து விட்டுடலாம். வெளியில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி உள்ளுக்கு கூடி நீங்கள் மடித்து திருப்பி விட்டுக்கலாம். ஸோ இதே போலவே நம்ம 2 சைடும் மடித்து அடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம மடித்து திருப்பி அடித்தாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம பட்டியோட ஹைட்டு எல்லாமே நம்ம ப்ளவுஸ் முன்பகுதியை வச்சு பட்டியோட ஹைட்டை வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட அந்த டாட் பிடிக்கிற இடத்துல வந்து அகலங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட இடுப்பு பகுதியில் வந்து சின்னதாக டக்கு பிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம பிடிச்சிக்கலாம். நமக்கு வெட்டும் போதே கரெக்டாக வெட்டணும். அப்படி இல்லை அப்படி நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் கூட குறைய வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து பட்டியை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி தச்சிட்டோமா அப்படின்றத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலேயும் நம்மளோட கப் ஷேப்பில் வந்து அகலங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட இந்த பக்கம் 4வது டக்கு 4 டக்குன்னு சொல்லிட்டு இடுப்பு பகுதியில் ஒன்று பிடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து அதிகமாக கிளாத்து போகும்போது நீங்கள் அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். அதிகமான இடம் வரும்போது அந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இல்லை நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோன்னா அது தேவையில்லை. நீங்கள் அந்த டக்கு பட்டி கீழே அடித்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாவும் மறுபடியும் என்ன பண்ணுறீங்கன்னா ஹைட்டு அந்த டக்கு பிடிச்சதுக்கு அடுத்து நம்ம பட்டி தைச்சது வரைக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்மளோட ஹைட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நம்ம ப்ளவுஸ்லாம் தச்சு முடிச்சதுக்கப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னா பிரித்து தைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் முன்னுக்கூட்டி இந்த இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் நான் அடுத்தடுத்தது வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளவுஸோட ஹைட்டோ அப்புறம் வந்து அதுலேருந்து பட்டியிலேருந்து எவ்வளோ ஹைட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், செக் பண்ணியாச்சு, நம்ம கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டியை வந்து எப்படி கரெக்டாக நம்மளோட அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.